ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் முக்கியமாக தவிர்த்துக்கணும், என்னென்ன விஷயங்களை முக்கியமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆதிபராசக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிதன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவான். இந்த ராசி காற்று ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராசிக்குரிய சின்னம் இரட்டை மீன்கள். மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2 விதமான குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரங்க புதிய கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் புதிய அனுபவங்களை பெறவும் துடிப்பாக இருப்பாங்க. கல்வி தாக்கம் மிக்கவங்களாக இருப்பாங்க. எந்நேரமும் ஏதாவது ஒன்றை புதிதாக படித்து கொண்டே தெரிந்து கொண்டோ இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு கலையில் வல்லுநராக இவங்க இருப்பாங்க. குறிப்பாக சங்கீத கலையில் ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மிதன ராசிக்காரங்க அமைதியான சுபாவம், எதையும் உடனே கற்றுக்கொள்ளும் சாமர்த்தியம் உண்டவங்களாக இருப்பாங்க. சுய முன்னேற்றம் உடையவங்க, பேச்சில் வல்லவங்க, கேலி கிண்டலாக நகைச்சுவையாக பேசுவதில் கெட்டிக்காரங்க. இவங்களுக்கு நண்பர்கள் மிகுதியாக இருக்கும். நண்பர்களோடு விவாதம் செய்வது, கலந்துரையாடுவது, பேசி மகிழ்ச்சியாக பொழுதுபோக்கு கழிப்பது போன்ற விஷயம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரர்களின் சிந்தனை எப்பொழுதுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இதனால் இவங்களுக்கு மன அழுத்தம், மனக்கவலை போன்றவை இருக்காது. எந்த கவலையும் இவர்களை பாதிக்காத வகையில் இவங்க ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் சிந்தித்து முடிவெடுத்து தங்களுடைய பிரச்சனைகளுக்கு இவங்களே தீர்வும் பார்த்துக்குவாங்க. மற்றவர்களின் சிக்கலுக்கும் இவங்க போகிற போக்கில் அலட்சியமாக ஒரு தீர்வை சொல்லிட்டு போயிடுவாங்க. அடடா, இதற்காகவா இவ்வளவு குழப்பம் அடைந்தோம் அப்படின்னு மற்றவங்க நினைக்க அந்தளவுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு தீர்வு இருக்கும். மிதன ராசிக்காரங்க சூழ்ச்சிக்காரங்கள்ல இடத்துக்கேற்ற வகையில் தங்களை தக்க வைத்து கொண்டு லாபம் பார்க்கக்கூடிய அல்லது நன்மை அடையக்கூடிய சூட்சமம் தெரிந்தவங்க. புதன் ராசிக்காரகன் என்பதால் இவங்க பெரும்பாலும் பேச்சு சம்பந்தப்பட்ட தொழிலில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. சிலர் கணிதம் தொடர்பான வேலைகள் செய்வாங்க. கணக்காளராக வங்கியில் பணிபுரியக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேலும் மிதன ராசிக்காரங்க தங்களுடைய பிள்ளைகளிடம் கோபமாக பேசுவதோ அவர்களை அடித்து குட்டி தண்டனை கொடுப்பதோ கிடையாது. இத்தகைய சிக்கல்களையும் கண்டிப்போடும் பேசி தீர்த்து வைப்பாங்க. அவர்களை நல்வழிப்படுத்துவாங்க. உடன் இருந்து படிக்க வைத்து தானும் சிரமப்படாமல் பிள்ளைகளையும் சிரமப்படுத்தாமல் வளர்ப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயம்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை மிதன ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரக நிலைகள் ஏராளமான மாற்றங்களை சந்தித்து வந்திருக்கும். நவம்பர் மாதத்தில் கிரக நிலைகளின் மாற்றங்கள் காணப்படும். இது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும், சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற நிலையை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு எப்படி என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க.
மிதன ராசி மற்றும் மிதன லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அருமையான காலமாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே புதன் நல்ல நிலையில தான் இருக்காங்க. சுபகிரகமான சுக்கிரனும் இணைந்திருப்பதால் கூடுதலான நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. மேலும் லக்ஷ்மி நாராயண யோகம் கிடைப்பதால் சொந்த வீடு, நிலம், ஆடை, ஆபரணங்கள் உள்ளிட்ட சொத்து சேர்க்கை இருக்கும். 5வது இடமான இஷ்ட தெய்வம், குல தெய்வம் இடத்துல ராசி அதிபதி இருக்கார். இதனால் கடவுளின் ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும். திடீரென அதிர்ஷ்டமும் திடீரென பண வரவும் நிச்சயமாக கிடைக்கும். சீரான பணப்புழக்கத்தால் பொருளாதாரம் ஏற்றம் அடையுங்க. கடந்த காலங்களில் இழந்த பெயர், புகழ், அந்தஸ்து, பணம், சொத்து எல்லாவற்றையுமே மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் நிவர்த்தியாகி மனதில் நினைத்ததை ஒவ்வொன்றாக நடக்கச் செய்யும். நிதி வழங்க காரணமாக நின்றிருந்த வீடு கட்டுமான பணிகள் மீண்டும் நடைபெறும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி உடல்நலம் சிறப்பாக இருக்க போகுது. மனதில் புதுவிதமான தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து எதிலையுமே ஒரு கை பார்த்து விடலாம் அப்படின்னு துணிந்து இறங்கி அதில் வெற்றி பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியான மாற்றங்கள், இன்னும் சிலருக்கு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. வம்பு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்களின் எதிரிகள் வீழ்த்த தடம் பதிப்பார்கள். பயணங்களால் ஆதாயம் கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்கள் நிறைவேற்றி இது சரியான காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இடையில் சில நாட்கள் வக்கர நிலையில் அடைவார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை அவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபத்தை குறைத்து கொண்டால் எல்லாவற்றிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் கோவப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சில பல பிரச்சனைகள் உருவாகுவதை தடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனதில் மாறுபட்ட சிந்தனைகள் ஓடும். எனவே தெளிவாக சிந்தித்து முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது அற்புதமான மாற்றங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பெருமாள்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சனிக்கிழமை தாங்க பெருமாளுக்குரிய விரத நாட்களாக பார்க்கப்படுது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாதத்தில் ஏதோ ஒரு 2 சனிக்கிழமையில் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த விஷயங்கள் அனைத்துமே நல்ல விஷயங்களாக மாறும். ஸோ நம்பிக்கையோட பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நிம்மதியாக வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது, இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும், என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் அந்த பதிவில் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரிகாரங்களும் இந்த பதிவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றிங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆதிபராசக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் இந்த தருணத்தில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.